நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 7:52 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:29 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம். மேஷம் ராசினியர்கள், இன்று குடும்ப பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். பிரச்சனைகளை பிறரிடம் சொல்லி தேவையில்லாத மனக்குழப்பம் வேண்டாம். புதிய பணிகளை பின்னொரு நாளில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று ஓரளவு நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு பிரச்சனைகள் மட்டும் தரணிகள் செய்ய வேண்டாம். தெய்வீக பக்தி அதிகரிக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். தெய்வீக அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. இணக்கமான சூழல் எதிலும் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். பெண்கள் எதையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். என்று காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனமாக செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு பொறுமை இருப்பது மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். காதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத கோபத்தினால் பிரச்சனை கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று புதிய பணிகளை பின்னொரு நாளில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முன்கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கவன நடைமுறை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். உடல் நலனை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கோபம் வேண்டாம். பரணி. என்ற முகப்பொலிவு அழகு கூடிவிடுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனை கூட இன்று தெளிவு ஏற்படக்கூடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க தரைக்குறைவாக எண்ண வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. கெரித்திகை. இந்த நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்க கொடுங்க. கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய பணிகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்ப பிரச்சனை யாரிடமும் சொல்ல வேண்டாம். என்று எதை பற்றியோ யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள், இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய பணிகள் சிறப்பாக நிறைவேற கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கக்கூடும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டும். இன்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதை பற்றியும் இன்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆராய்ந்து செய்யும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெரியவரிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்குங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க.
முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல விஷயங்கள் தண்ணீரைப்படுத்திக் கொள்வீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கியமாக வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். காதலில் குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். காதல் கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில கூட ஜெயித்து காட்டுவீர்கள். என்று மாணவர்களுக்கு எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும், ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. முக்கிய பணிகள் சிறப்பாக நிறைவேறும், பயப்பட வேண்டாம். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க யாருடைய பிரச்சனைகளும் தலையீடுகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. சமுதாய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. இன்று வீணான விவகாரங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பண வருமானம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். மிருக சிரிஷம். என்று ஆராய்ந்து எடுக்கும் முடிவுகளை வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். முயற்சிகளும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வியாபார வளர்ச்சி இன்று திருப்தியை கொடுக்கும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிறு தொல்லைகளை இருந்தாலும் சமாளித்தாலும் போக போக எல்லாம் சரியாகுங்க. எதிலும் கவலைப்படாமல் நிதானமாக செயலாற்றினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அதிக உற்சாகமுடனும் செயல்படுவீர்கள். மிதுனம் ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சீராக இருக்க கொடுங்க. எளிமையாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு ஞாபக திறன் வெளிப்படக்கூடும். மன துணிவு அதிகரிக்க கொடுங்க. பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். எல்லாம் திருப்திகரமாக அமைந்துவிடக்கூடும். காரிய வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். தேவையான பண உதவிகளை பெற்றுக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். என்ற பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு தொல்லைகளையும் சமாளித்து விட முடியும். புதிய நண்பருடன் பழகும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். மற்றவருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை நீங்க. தேவைகள் பூர்த்தியாகும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். பெண்கள் இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டும் குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவருக்கு எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. மாணவருக்கு இன்று கூடுதல் தைரியம் உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள்.
தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மன நிறைவு ஏற்படக்கூடும். திருவாதிரை இன்று நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இந்த நாள் நீங்க கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உருவாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு உண்டாக கூடும். கடகம் ராசினியர்கள் என்று நீங்க எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கூட மிக சுலபமாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல பிரச்சனைக்கு என்று முடிவு கிடைக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்கள் அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். தொந்தரவுகள் இருந்தாலும் எதிர்கொண்டாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முக்கிய பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆரவாரத்தை தவிர்க்க வேண்டும். பண வரவு குறைந்த அளவில் தான் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். இன்று எதிலும் கூடுதல் வேகத்துடன் சென்றால் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டாலே வெற்றி இருக்கும். இந்த ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். எதை செயல்படுத்துவது, எதை தாமதப்படுத்துவது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். முக்கியமாக கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மந்தமான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. இன்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை இப்போதைக்கு நீங்க பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். புரிந்து கொண்டு நிதானமாக செயல்படுங்கள், அது போதும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், லட்சிய நோக்கோடு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு எண்ணம் போல் எல்லாம் நிறைவேறக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடையண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நீங்க தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெரியவர்களிடம் பகைமை பார்த்துவதை தவிர்த்து விட வேண்டும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். கவனமாக பேசி பழகுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பூசம் என்று மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடை கொடுங்க. என்று டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பார்த்து எதையும் பக்குவமாக பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலையும் அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை மட்டும் தலையிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபமாக பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். புதிய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் உருவாக்கக்கூடும். பிரச்சனைகளை பிறரிடம் சொல்ல வேண்டாம். சமயோசிதமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அதிக உற்சாகமுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மன துணிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையை கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். தொந்தரவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பணிகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஆரவாரத்தை தவிர்க்க வேண்டும். பண வரவு குறைந்த அளவில் தான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். எதை நிதானமாக செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். கூடுதல் பொறுப்புகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெயரும் புகழும் கண்டிப்பாக உயரும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க.
பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மனதிற்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல வகையில் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு சுமூகமாக இருக்க கொடுங்க. காதலை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். பேச்சை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமை வேண்டும். என்று நீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பூரம். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பேச்சை கட்டுப்படுத்தி கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உத்திரம். என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய பணிகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். தொந்தரவுகள் இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். புதிய விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பேச்சு கட்டுப்படுத்தி கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. கன்னி ராசினியர்கள் பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெகு விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று சந்தோஷம் குடிவிடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சிலர் உங்களை பார்த்து பொறாமையுடன் பேச வேண்டும். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். பல விஷயங்கள் நீங்க தலையிடுவீர்கள். எந்த வேலையை எடுத்து செய்தாலும் வெற்றி இருக்கும். ஆனால் ஒரு வேலையாக எதையும் செய்யுங்கள். அது மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் அனைவரும் உங்களை பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பெருமளவில் குறையும். பண வரவு நன்மையை கொடுக்கும். பணியாளர்களுக்கு பாராட்டு வெகுமதி கிடைக்கும். வீண் பேச்சை குறைப்பது ரொம்ப நல்லது. எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். பண வரவு தாமதித்தாலும் கண்டிப்பாக பெறக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பொருட்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வியாபார விருத்தியின்றி ஏற்பட கொடுங்க. எல்லா துறைகளிலும் வெற்றி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தொழில்நுட்பத்தை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் என்று எதிலும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று காதலும் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகிவிடக்கூடும். காதலை இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். பெண்ணூறு நாட்கள் எதையும் பார்த்து கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் கூட சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம்.
என்று கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உங்க வாழ்க்கையை எடுத்து செல்வீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பொதுமணி கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும் என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் என்று பேச்சை குறைத்து கொண்டு பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தியில் மகிழ்ச்சி கொடுக்கும் என்று எதிர்பாராத நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. சித்திரை மனதளவில் மகிழ்ச்சி கூடும். காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கையை வெற்றியை நோக்கி எடுத்து செல்லுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க தொலைந்து போன பொருளை கண்டுபிடித்து விடுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செயல்கள் உங்களுக்கு திருப்பு முனை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எவருக்கும் தகுதி மீறிய வாக்குறுதியை மட்டும் கொடுக்க வேண்டாம். துலாம் ராசினியர்கள், தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குளறுபடிகளை சரி செய்து விடுவீர்கள். அளவான பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வீண் அலைச்சல், வேலை பளு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அனைவரும் அனுசரித்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயங்கள் தலையிடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். தியாக மனதுடன் செயல்படுவீர்கள். இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நேர்மையாக செயல்பட்டதிலும் வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. குடும்பத்தையும் நன்கு வழிநடத்த கொடுங்க. பெண்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். பதட்டமும் குழப்பமும் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம் என்று மாணவ கண்மணிகள் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்பட கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று நீங்க தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அளவான பணவரவு கிடைக்க கொடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். செயல்களில் தற்காப்பு கண்டிப்பாக வேண்டும். பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. அடுத்தவரிடம் விவாதம் ஏதும் பேசிவிட வேண்டாம். பல பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுவாதி, இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். போதும் என்ற மனப்பான்மையில் செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயணங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் விவாதங்கள் மற்றும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் புத்துணர்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், இன்று பதட்டப்பட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல சோதனைகள் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அளவான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது. யாரும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உரிய வகையில் எல்லாம் நடைபெற கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பார்த்து எதையும் செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். தியாக மனதுடனும் செயல்படுவீர்கள். தொழில் உற்பத்தியை நீங்க நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். பதவி உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். அனுகூலமான நல்ல சூழல் உருவாகக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற கொடுங்க. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்ப வேண்டும். பழைய பாக்கிகள் இன்று நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு எல்லாம் சிரமம் விலகி செல்லுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்.
பதவி உயர்வு, நிலைவில் உள்ள பணம் வருவது போன்றவை தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் இன்று கூதுகளும் பிறக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று உங்களுக்கு பணம் ஓரளவு கையில் புழங்கக்கூடும். பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். காதலில் விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஓரளவு சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படக்கூடும். மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தியாக மனதுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி எல்லாம் நடைபெறக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுஷம். இன்று பொது வாழ்க்கையில் புகழ் கொடிவிடும். இன்று நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடும். தியாக மனதுடன் இன்று பேசுவீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. குடும்பத்தாரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். அடுத்தவர் பேசுவதை கூர்ந்து கவனியுங்கள். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் செல்ல வேண்டாம். என்று உறவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தெய்வீக அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தியாக மனதுடன் செயல்படுவீர்கள். வியாபாரம் திறமையாக இருக்கக்கூடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு தன்னிறைவு பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று சங்கடமான சூழல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். பொறுமையுடன் எதிலும் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு கூடுதலாக பணிபுரிவீர்கள். பண செலவில் சிக்கனத்தை இன்று நீங்க கடைபிடிப்பீர்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. சாந்த குணத்துடன் பேசி பழகுவீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். களைப்பு, பித்தநோய் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. வீண் மனக்கவலை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று அடாவடித்தனம் எதுவும் செய்ய வேண்டாம். பிடிவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். மற்றொரு விவகாரங்களை நீங்க தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். வெளிவட்டார தொடர்புகளில் கவனம் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலை காணப்படக்கூடும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. நண்பர்கள் மூலமும் இந்த உதவிகள் கிடைக்கக்கூடும். உங்கள் நலம் விரும்புவரை இன்று நீங்க சந்திப்பீர்கள். என்று பெண்கள் கோபமாக பேசுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியான காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில பணிகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். இன்று போக போகத்தான் எல்லாம் சரியாகும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. என்று காரியங்கள் ஓரளவு வெற்றி இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சிக்கன் நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு முடிவுகள் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்.
மூலம் என்று மற்றொரு விஷயத்தில் தெளிவாக இருப்பது மிக நல்லது. முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைதி விடக்கூடும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெளி வட்டார தொடர்புகளில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று நீங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைதி விட கொடுங்க. போராட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக மேலோங்கி விட கொடுங்க. பித்த நோய், களைப்பு போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண செலவில் நீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். சந்தோஷமான நல்ல நிலையில் இருப்பீர்கள். மேலிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. உத்திராடம் இன்று எதையும் ஒரு முறைக்கு யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழல் இருக்கும். மனதில் சார்ந்த குணத்துடன் பேசுவீர்கள். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. உங்கள் நலம் விரும்பும் வரை சந்திப்பீர்கள். உங்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. மற்றவருடைய கடன்ல விவகாரங்கள்ல நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட்டுவிட வேண்டாம். இந்த நாளை நீங்க பொறுமையாக நிதானமாக செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேற கொடுங்க. உங்கள் நலம் விரும்பும் வரை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். அன்றாட பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படக்கூடும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கூடுதல் சொத்துக்கள் வாங்க போட திட்டம் கூட வெற்றி கொடுக்கும். அன்றாட எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பல தடங்கல்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அடுத்தவர்களுக்கு உதவ போய் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் ஓரளவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அன்றாட பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். விட்டு பிடியுங்கள், அது போதும். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். மாணவர்கள் இன்று மிகவும் அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உறவு சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். போட்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அதை வந்து தட்ட கொடுங்க. யாரையும் எடுத்தறிந்து மட்டும் பேசிவிட வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக் கொண்டிருக்கும். இந்த முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். திறமைகள் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிலர் வேண்டும் என்றே உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நீங்க தைரியமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அபிட்டம் செயல்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. வெளிவட்டார தொடர்புகளை கவனம் ஏற்பட வேண்டும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தக்க சமயத்தை நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுப்பார்கள். தியானம், தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பண செலவில் சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எடுத்த காரியத்தை நீங்க அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று நீங்க தடைகளை விடைத்தெறிந்து
வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மனம் மோந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உங்களை சில ஏளனமாக பேசக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணிகளை நிறைவேற்றுவதில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு படிப்படியாக நிறைவேறும். முக்கிய செலவுக்காக கொஞ்சம் பணக்கடன் பெறுவீர்கள். உணவு உண்பதில் கட்டுப்பாடு வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்கும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் காட்டி இன்று பணிகளை முறையாக ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தொழில்முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு இப்பொழுது கொஞ்சம் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள். இன்று சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான திட்டங்களையும் தீட்டுவீர்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கும் சென்று வருவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினையும் இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. செய்கின்ற செயலை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று உனக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனதளவிலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் குளறுபடியாகத்தான் இருக்கும். அதுவும் போக போகத்தான் சரியாகும். காதல்ல இப்போதைக்கு நீங்க பெரிய அளவில் குழப்பமடைய வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், எல்லாம் கைகூடும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் கூட சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்கள் முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடும். மாணவர்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களும் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்து விடக் கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். என்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். சதயம். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். குடும்பமானவரை எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. பணிகள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் இன்று விலகி செல்லக்கூடும். இந்த முக்கிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்று எல்லா துறைகளிலும் லாபம் ஏற்படக்கூடும். சிறு செலவையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். வீண் பேச்சை குறைத்துக் கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு வியாபார போட்டிகள் குறையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புரட்டாத்தி. இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பல சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. நல்லது கெட்டதுகளை இன்று ஈடுபடுவீர்கள். தெய்வீக பக்தி இன்று அதிகரிக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடும். இன்று ஓரளவு பயணங்கள் கூடுதல் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட பணிகளை வெற்றி இருக்கும். குடும்பத்தாருடன் இன்று வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை நீங்க அனுசரணையாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சமயோசிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிக உற்சாகத்துடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் செயல்திறனை கண்டு மற்றவர்கள் வியக்க கொடுங்க. பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பெரியவர்கள் உங்களுக்கு பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். பல சோதனைகள் இன்று உருவாக கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் வெற்றி இருக்கும். இன்று நேர்த்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் இன்று மேலோங்கி விட கொடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று நீங்க அடிப்படை விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பண பரிவர்த்தனை நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தோடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கிவிடக் கொடுங்க. உறவரிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பயணங்களின் பொழுது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தாமதமான காரியங்கள் சூடுபிடிக்கும், வேகம் பிடிக்கும். பல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. வீண் கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்த்தியுடன் செயல்படுவீர்கள்.
புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்கு இனி சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதலை பொறுத்தவரை நீங்க அனுசரணையாக செல்லுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சார்ந்த குணத்துடனும் பேசுவீர்கள். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. அது மட்டுமில்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். மிகவும் நேர்மையாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியம் உண்டாக கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். இந்த நாளை அற்புதமாக எதிர்கொண்டால் வெற்றி சுலபமாக காத்திருக்கக்கூடும். உத்திரட்டாத்தி. மனம் நிறைவோடு காணப்படுவீர்கள். காரியங்களை துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்கள் ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. குடும்பத்திலும் சுப நிகழ்வுகள் ஏற்பட கொடுங்க. குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரியாக கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பக்குவமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. வீண் பேச்சை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.